எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. வீடு வாங்கணும், ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு கையில யார்கிட்டயுமே பணம் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் பண்றதில்ல. ஒரு மாதாந்திர தவணை ஏதோ வங்கியிலயோ, இல்ல ஒரு நிதி நிறுவனத்திலயோ கடன வாங்கிட்டு தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்றோம். அந்த வகையில இஎம்ஐ மாசம் மாசம் செலுத்திட்டு வருவோம். ஆரம்பத்தில நம்ம அந்த வீட வாங்கும்பொழுது ஒரு ஹேப்பியா இருக்கும் நமக்கு இந்த இஎம்ஐ செலுத்திட்டு வருது அப்படிங்கிறது. ஆனா அத விரைவில அடைச்சிடணும். ஏன்னா வளர வளர குடும்பமும் வளர வளர நமக்கு சுமைகள் அதிகமா இருக்கும். நிதி சுமைகள் அப்படின்றதுனால சீக்கிரம் இஎம்ஐ எப்படி அடைக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு தேடல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கான பதிவு தான் இது. சீக்கிரமா இஎம்ஐ ஒரு கடனை வாங்கியிருக்கீங்க, அந்த கடனுக்கான சீக்கிரமா இஎம்ஐயை எப்படி செலுத்திட்டு கடனை முடிச்சு வெளியில வருவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல வந்து வங்கிகளில் வந்து கடன் வாங்க போறோம் அப்படின்னா, ஒரு நிதி நிறுவனங்களை கடன் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறதே வந்து கிரெடிட் ஸ்கோர் கேட்பாங்க. நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் என்ன இருக்குது அப்படின்றது. சாதாரணமாக நம்ம கடன் வரலாற்று வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து கூடுதலாக இருக்கும். அதிகபட்சமாக 900 புள்ளிகள் அப்படின்றத ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க சிபில். அதில் பார்த்தீங்கன்னா 800 புள்ளிகளுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கடன் அப்படின்றது குறைந்த வட்டியில் கிடைக்கும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 8.75% ஒரு வங்கியில் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படி இருக்குது, ஹோம் லோன் இருக்குது அப்படின்னா, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 800க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க 0.25% ஆர் 0.5% கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம கிரெடிட் ஸ்கோர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே கவனமாக பார்த்துக்கணும். கூட இருக்கிற மாதிரியான விஷயங்களை தான் கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, கடன் வாங்கும்போது என்ன அப்படின்னா 30 வருஷம் வரைக்கும் கூட, அதாவது 20, 25, 30 நம்ம வயதுக்கு ஏற்ற மாதிரி வங்கிகள் வந்து கடன் அதாவது கொடுக்குறாங்க. ஆண்டுகள் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டுகள் அதிகமாக போக போக இஎம்ஐ தவணை வந்து குறையும் தான். இப்போ நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளில் நீங்கள் இஎம்ஐ செலுத்த போகிறீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ தொகை வந்து குறையும் தான். ஆனால் நீங்கள் என்ன அப்படின்னா வட்டி செலுத்துகிற காலம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த வட்டி வந்து காலம் அதிகரிக்க நீங்கள் வங்கிக்கு செலுத்துகிற வட்டியும் அதிகரிக்கும். இதுதான் வந்து இஎம்ஐ வந்து அதிகமாக நீங்கள் போட்டுக்கும் போது இருக்கிற ஒரு விஷயம். அந்த 30 வருஷம் 20 வருஷம்னு. அதனால் நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 10 வருஷத்துக்குள்ளே திருப்பி செலுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னாலே 10 வருஷம் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கடனை வாங்குவீங்க. அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐயை கொஞ்சம் கூடுதல் தொகையாக செலுத்தினாலுமே வட்டி அதிகமாக செலுத்த மாட்டீங்க. அதே நேரத்தில் நம்ம சீக்கிரமாக கடன்லேருந்து வெளியிலையும் வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அடிக்கடி நம்ம பார்ப்போம், நம்ம செய்திகளில் பார்த்துருப்பீங்க, நிதி கொள்கையை வந்து வெளியிடுறாங்க, மானிட்டரி பாலிசியை. அதில் கடனுக்கான வட்டி விகிதங்களை ரிசர்வ் வங்கி அறிவிக்குது. ஸோ இது எங்கே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடன் பெறும்போது ஃப்ளோட்டிங் ரேட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது. என்ன அப்படின்னா, பேங்க்லையோ இல்லை நிதி நிறுவனங்களையோ கடன் வாங்கும்போது 2 விதமான ஒரு வட்டி விகிதம் வழங்கப்படுது. ஒன்று ஃபிக்ஸட் ரேட்டு, இன்னொன்று ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ரிசர்வ் வங்கி எப்பெல்லாம் கடன் வட்டி விகிதங்களை குறைக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து வங்கிகளும் கடன் வட்டி விகிதங்களை குறைக்கும். அதாவது இப்போ கூட சமீபத்தில் கூட 4 ஆண்டுகளுக்கு பிறகு ரிசர்வ் வங்கி வந்து ஒரு 0.25% வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கு, ரெப்போ வட்டி விகிதத்தை. இதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ பெரிய வங்கிகள்லாம் வரிசையாக என்ன பண்ணிட்டு வராங்க, 0.25% வட்டியை குறைச்சிக்கிட்டு வராங்க. இதை நம்ம வங்கியை அணுகி என்ன பண்ணலாம், என்னோட வீட்டு கடனுக்கோ இல்லை என்னோட கடனுக்கு வந்து இந்த மாதிரி வட்டி விகிதம் இந்த இருக்குது, எனக்கு குறைச்சி கொடுங்க, நான் ஃப்ளோட்டிங் ரேட்டில் இருக்கேன் அப்படின்றத ஒரு ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கான இஎம்ஐ தொகை குறையும், இல்லை நம்மளோட டெனர் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே ஃப்ளோட்டிங் ரேட்டை தான் தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கிடைக்கும் போதெல்லாம் அசலில் பணத்தை செலுத்துறது அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, சில வங்கிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு வீட்டு கடன் எடுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு 1000 ரூபாயை கூட நீங்கள் உங்கள் அசலில் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து சில வங்கிகள் கொடுக்குது. அதே மாதிரி சில வங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட இஎம்ஐ தொகை இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 இஎம்ஐயை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த தொகையை கூட நீங்கள் வந்து ஒரு அசலில் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. இது போல் நம்ம கையில் ஒரு அமௌண்ட் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து அதாவது கடனில் ஒரு அசல் தொகையாக என்னோட அசலாக வரவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகளை நம்ம கொடுத்துக்கிட்டே வர சமயத்தில் அப்போ அந்த கடன் வந்து நம்ம விரைவாக அடைச்சிருவோம் அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறொரு வங்கியில் வட்டி குறைவு என்றால் கடனை மாற்றிக்கொள்ளலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை வந்து செலுத்திட்டு வரீங்க. ஆனால் இன்னொரு வங்கியில் வந்து உங்களுக்கு ஒரு 0.25% 0.5% குறைவாக நாங்கள் உங்களுக்கு வட்டி தரோம், வட்டிக்கு நாங்கள் கடன் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான
அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் அவங்க கேட்பாங்க இல்லையா, அந்த சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக கடன் வந்து அந்த அந்த வங்கியிலேருந்து இன்னொரு வங்கிக்கு மாற்றிக்கலாம். இது போல் சில சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இஎம்ஐ தொகையை விரைவில் கட்டி நம்மளோட பொருள் அல்லது வீடை நம்ம கைக்கு மீட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா பார்க்கப்படுது.